ஸோ நமக்கு நார்மலாக டெஸ்டோஸ்டெரான் எதனால கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சொல்யூஷன் பாருங்க. சும்மா நெட்டில் பார்த்துட்டு இந்த டப்பா எடுத்தோன்னா நமக்கு மசில் பில்டிங்க்கு டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நிறைய கம்பெனி வந்து டெஸ்டோஸ்டெரான் பூஸ்ட்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வரவங்களாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே தெரியும், இந்த கபீவாவோட ஆட் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஸோ அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, அந்த இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்டோஸ்டெரான் வந்து நல்லா பீக்கில் போயிட்டு உங்களுக்கு மசில் பில்டிங் ரொம்ப சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெஸ்டோஸ்டெரான் ஏன் நம்ம உடம்புல கம்மியாகுதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ். நார்மலாக 20 30 வயசு வரைக்கும் நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ 30 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அது ரொம்ப நேச்சுரல், அது ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு சுகரு, ஃபேட் லிவர், கிட்னி பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் இருந்தால் கூட டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விட்டமின் டி, சிங்க், இந்த மினரல்ஸ், இந்த விட்டமின்ஸ் கம்மியாக இருந்தாலும் நமக்கு டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்கும். அது போக நீங்கள் ஆல்கஹால் பண்ணுவீங்க, ஸ்மோக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்கும். அது போக ஸ்லீப் பேட்டர்ன் சரியா இல்லை, ப்ராப்பராக தூங்கலை, ஒர்க் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது அப்படின்னாலும் டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்கும். சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு சுகர் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஸோ அவங்க சொல்கிற மாதிரி ஹை ப்ரோட்டீன் லோ கார்ப்ஸ் டயட் இருந்துட்டு ரெகுலர் ஜிம்முக்கு பண்ணிங்கனாலே போதும், ஓரளவுக்கு நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் இருந்துச்சு அப்படின்னா. இந்தியன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே ஆல்மோஸ்ட் ஒன்று சுகர் இருக்கும், இல்லைனா சுகர் வர்றதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ நம்ம சைடு அது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, யாருமே மேஜராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வருது, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுது. அது போக சாப்பாடும் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விட்டமின் டி முக்கால்வாசி பேருக்கு இந்தியாவில் வந்து நார்மலாக கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு டாக்டரை பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க சொல்கிற டோசேஜ் வந்து விட்டமின் D3 டேப்லெட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சிங்க்கு நீங்கள் நார்மலாக நம்ம பாதாம், முந்திரி இல்லை கீரை அந்த மாதிரி இது வீக்லி அப்பப்போ லைட்டாக சாப்பிட்டாலே போதும், ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி கிடச்சிரும். ஸ்மோக் பண்ணுறீங்க, ஆல்கஹால் ரெகுலராக அடிக்கீங்க அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்குற டைம் ரொம்ப கம்மியாயிட்டு, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை சைடில் வச்சுட்டு கொஞ்சம் குயிக்காக தூங்குனீங்க அப்படின்னா அதுவே ஆல்மோஸ்ட் பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் நமக்கு. இப்போ நான் சொன்ன விஷயம் மட்டும்தான் உங்களோட டெஸ்டோஸ்டெரான் நார்மலாக கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷனாக இருக்குமே தவிர, இப்போ டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் விற்கிற ப்ராடக்ட்னால கண்டிப்பாக கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்குது, லைஃப் ஸ்டைல் மோசமாக இருக்குது, ரெகுலராக ஸ்மோக் பண்ணுவீங்க, தூக்கம் சரியா இல்லை, இந்த மாதிரி ரீசனால தான் மெஜாரிட்டி டெஸ்டோஸ்டெரான் கம்மியாக இருக்கும். நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் எடுக்காம இப்போ நான் சொன்ன காரணத்தில் நிறைய ரீசன் இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் எடுத்து வேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ அது எடுக்கவே வேண்டாம்னு நான் சொல்லலை, அது வந்து ஒரு நல்ல சப்ளிமெண்ட். ஓகேவா? அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் டெஸ்டோஸ்டெரான் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்தீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வேஸ்ட் தான். ஸோ நமக்கு நார்மலாக டெஸ்டோஸ்டெரான் எதனால கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சொல்யூஷன் பாருங்க. சும்மா நெட்டில் பார்த்துட்டு இந்த டப்பா எடுத்தோன்னா நமக்கு எல்லாமே சால்வ் ஆயிரும்லாம் கிடையாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சொல்யூஷன் பார்த்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த டெஸ்டோஸ்டெரான் பூஸ்டர் கபீவா போகிறது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்தோன்னே உங்கள் பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வாய்ப்பு கம்மி தான்.